वरविन्द्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हेशिति कण्ठ कुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते तनुजनि रोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्बवनप्रियवासिनि हासरते शिखरे शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधु मधुरे मधुकैडभभञ्जिनि कैडभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते धूपं दीपं नैवेद्यं गन्धं नानाविधमन्त्रोपत्र परिमळपुष्पं समर्पयामि. இப்ப நீங்க எல்லாம் சேர்த்து ஆரத்தி எடுத்துட்டீங்கன்னு பொருள். அவர் ஒருத்தர் எடுத்தாருன்னா நீங்க எல்லாம் ஆரத்தி எடுத்துட்டீங்கன்னு பொருள். இப்ப 6 நிலையா ஜீவராசிகளை படைச்சுட்டார். இந்த 6வது நிலை மனுஷனுக்கு தான் சிரிக்கிற தன்மை, அடற தன்மை, போராமை. இப்ப இதுலயே உட்காந்துட்டு இருப்பார் கூட்டத்துல, கொஞ்சம் நல்ல இடத்துல உட்காந்து இருக்கிறவரை பார்த்து நெருக்கடியா உட்காந்து இருக்கிறவா போராம போடுவார். இது ஒரு சின்ன விஷயம். கொஞ்சம் கனமா வந்து பக்கத்துல உட்காந்துண்டா மெல்லிசா இருக்கிறவன் அப்படியே நெக்கி அந்த அம்மாவை அப்படியே கூழாக்கிடுவான். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன போராமை. போராமை யாருக்கு கொண்டாலும் வரும். இந்த போராமையை நீக்கிறது இந்த சூழ்நிலை துர்க்கை. எதிர் வீட்டுக்கார பையன் டாக்டரா படிச்சா தன் வீட்டு பையன் படிக்கலன்னு போராம இருக்கும். தன் வீட்டு பையனே டாக்டரா வர்றதுக்கு இந்த சூழ்நிலை துர்க்கையை பாராயணம்னா வந்துருவான். இப்போ நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வர்றீங்க, அந்த கல்யாணம் பண்ணிட்டு வர்ற பொண்ணுக்கு பேரு மாட்டு பொண்ணுன்னு சொல்றது. மாட்டு பொண்ணுன்னா மருமகள். அந்த மருமகளோட அந்த ஆத்து பொண்ணு ஒத்து போகாது, போராமை. அந்த மாதிரி போராமைகள் நீங்கும். நம்ம எதிராளிகள் நம்ம கிட்ட இருக்கிற உயர்வை கண்டு போராமப்படுவா. அதுக்கு வந்து ஆக்ரோஷ சக்தின்னு பேரு, அகோர சக்தின்னு பேரு. இதெல்லாம் மனுஷங்கிட்ட தான் இருக்கு. மனுஷங்கிட்ட தான் நல்ல குணமும் இருக்கு, மனுஷன் இடத்துல தான் கெட்ட குணமும் இருக்கு. எல்லா மனுஷன் இடத்துல தான் இருக்கு. இந்த அம்பாள் வந்து சூலத்தினால வர்றவ. சூலத்தை கையில வச்சுண்டோ, அதுக்கு பேரு திரிசூலம்னு பேரு. 3 வகையா இருக்கும். அந்த சூலத்தை எடுத்தீங்கன்னா பிரம்மம், விஷ்ணு, சிவம் அந்த சூலத்துக்குள்ள அடக்கம். அந்த நேர் தண்டு சக்தின்னு பேர். அதனால நம்மளோட பிரார்த்தனைகள் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி நிறைகள் பண்ணுவா. இந்த நிறைகள் பண்றது தான் இந்த சூழ்நிலை துர்க்கையோட வேலை. இவங்க யாருக்கு நிறைகள் ஜாஸ்தி பண்றான்னு கேட்டா அசுராளுக்கு, மனோபாவத்துல குன்றியவளுக்கு, அப்புறம் வந்து போராம இருக்கிறவாளுக்கு. ஒரு வீடு கட்டுறீங்க, சிலர் வந்து சொல்லுவா இம்புட்டு நன்னா வீடு கட்டுறடான்னா அடுத்தது கட்டவே முடியாது. அப்ப என்ன மாதிரி ஆத்மாவா இருக்கும்? உங்க ஆத்து பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டுதான்னு கேட்டா ஆகவே ஆகாது. சிலரை பாருங்க, இப்ப நானே கூட ஒரு வீட்டுல இருந்த நாக்கும், அதுல ஒத்தையர் எதிரில் வரக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது போல. ஒரு ஐயர் எதிரில் வரக்கூடாது. ஒரு ஐயர் எதிரில் வந்தா எந்த வேலையும் நடக்காது. சாஸ்திரம் சொல்றது, நான் சொல்லல. அவங்க எதிரிலேயே வர்றதில்லை, அவங்க சூத்திரா. எனக்கு ரொம்ப நாள் இது புரியல. இப்ப இதெல்லாம் நம்ம ஒரு சாங்கியம் எல்லாம் பார்க்கோம். நான் ஒத்தையர் எங்க போக முடியும்? வீட்டை விட்டு காலி பண்ணிடும் போக முடியாது.
எங்க ஆத்து மாமி சொன்னா அவளே சொல்லிட்டா ஒத்தையர் ராசி இல்லைன்னுட்டோ நீ ஆத்துல இருக்க வேண்டான்னுட்டா. நான் எங்க போவேன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும் சகுனத்தினால பாக்குறது. அப்புறம் அவளே சொன்னாள், நீங்க யாரோ பெரிய மகான்னு சொல்லி கேள்விப்பட்டோம், உங்களுக்கு கோவமே வராதா? கட்டாயமா வராது. ஆத்து மாமி பக்கத்துல இருக்கனால கோவமே வராது. நீங்களே எல்லாம் எங்க வீட்டுக்கு பண்ணி கொடுங்கன்னா. அப்ப அந்த குணபேதம் மாறிடுத்து. ஆகையினாலே மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை இந்த துர்க்கை நிவர்த்தி பண்ணுவா. ஆகையினால இந்த துர்க்கையை நம்ம பாராயணம் பண்ணணும். இது வாரத்துல ஒரு முறை பண்ணலாம். வெள்ளி, செவ்வாய், ஞாயிறு பண்ணலாம். என்னங்க நீங்க படிச்சீங்க ஒரு வரி 3 வரி 5 வரின்னா நீங்க 9 வரி 18 வரி அப்படி கூட படிக்கலாம். இல்ல முதல்ல இருக்கிற ஒரு வரி ஆரம்பிச்சு 108வது வரியில முடிச்சுட்டு நமஹா சொல்லிடலாம். 108 வரி படிச்சாதான் பலன். இது எனக்கு 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல போடுத்தோம். இப்ப கூட ஒத்தையரை நினைச்சா பயமா இருக்குது. அதனால இவ்வளவு பலன்கள் 6வது அறிவு இருக்கிற மனுஷனுக்கு கொடுக்கக்கூடிய துர்க்கை தான் இந்த துர்க்கை. இவளுக்கு சூலினி துர்க்கைன்னு பேரு. சுக்லம் பரதரம் விஷ்ணும் சசிவன்னம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபவயோ சாந்தயே. ஓம் மகாகணபதி பாதம் நமோ நமः. ஓம் ஜதேவதோ துர்கா நமः. ஓம் திருதியே ஜதேவதோ துர்கா நமः. ஓம் அக்னி சிவகாளி ரூபிணி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் அக்னி சிவபிம்பே ஜதேவதோ துர்கா நமः. ஓம் அக்னி சடாட்சர சூக்ஷ்ம ரூபிணி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் அக்னி சக்தி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் அக்னி சுப்த ரூபிணி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் அக்னி ஹோம காளி ரூபிணி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் அக்னி மகாமாயே ஜதேவதோ துர்கா நமः. ஓம் அக்னி ஹோம பிரியே ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம சக்தி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம அக்னி ரூபிணி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம சாந்தி நித்ய ரூபிணி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம அனுகிரக காளி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோமாக்னி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம பிரசன்ன ரூபிணி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோமலய ரூபிணி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம மனோலய ரூபிணி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம பிரிய தர்ஷனி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம பிரிய சந்திரிகா ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம பரிசுப்த ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம பரிகார ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம ஜ்வாலா ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம மாலினி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம சூரிணி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம சுகந்த ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம சகல தேவ சக்தி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம தேவேந்திர சக்தி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம ரக்ஷக ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம ஓங்கார ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம சங்கரி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம சிவசங்கரி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம சங்கல்ப ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம குண்ட ஜதேவதோ துர்கா நமः. ஓம் ஹோம குண்ட சக்தி ரூபிணி ஜதேவதோ துர்கா நமः. ஓம் மகா ஹோம ரூப ஜதேவதோ துர்கா நமः. ஓம் மகா அக்னி சக்தி 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 ஜதேவதோ துர்கா நமः. தூபம் தீபம் நைவேத்யம் கந்தும் நானாவிதோ மந்திரோ பத்ர பரிமள புஷ்பம் சமர்ப்பியாமி. இந்த துர்க்கைக்கு பேரு ஜதேவதி துர்க்கை. இவங்க என்ன ரூபமானவங்கன்னா அக்னி ரூபமானவங்க. ஆண்களுக்கு ஏதாவது அக்னி ரூபம்னு வந்துருக்குதா பார்த்தாடா?
பொண்களுக்கு தான் அக்னி ரூபம். அக்னிக்குள்ள இருக்கிறவங்க. இந்த முருகன் வரைச்சே அக்னிக்குள்ள இருந்துதான் வந்தாங்க. எத்தனை உருவமா வந்துறது? 6 உருவமா வந்தது. முருகன் தெரியுமோ இல்லையோ? நீங்க அந்த கந்த சஷ்டியை வேகமா படிப்பது. கந்த சஷ்டியை நிதானமா நிறுத்தி படிக்கணும். அங்க ஆரம்பிச்சாங்கன்னா 8 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய கந்த சஷ்டியை 4.25 நிமிஷத்துல முடிச்சுடுவானாக்கும். முருகர் எப்படி கேட்பார் சொல்லுமா? இந்த கந்த சஷ்டி வாசிக்கிறவெல்லாம் தப்ப 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 தப்பதுன்னு வாசிப்பான். முருகரே சத்த ஆடி போய் நம்மளை விட வேகமா இருக்காங்க. அந்த 6 முருகனே ஒன்னா சேர்த்து கொடுத்தது இந்த அக்னியில தான். இந்த அக்னி பாருங்கோ சிவனோட நெற்றிக்கல்ல இருந்து வந்ததா ஐதீகம். உங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த திருவிளையாடல்ல பார்த்துருப்பீங்க. அது நம்ம ஒரு 75 வருஷமா பார்த்துட்டே இருக்கோம். அந்த அக்னியை சாந்தப்படுத்தினது இந்த துர்க்கை. அக்னிக்குள்ளதான் எல்லா வேலைகள் முடியும். இப்ப நீங்க பாருங்க, தென்னா வீட்டுல வந்து சண்டி முண்டி சாமுண்டி யாகம் பண்றீங்க. யோசனை பண்ணி பாருங்க. உங்க வீட்டுல சண்டி மாதா யாகம் தென்னம் பண்றீங்க, காப்பி போட்டுருவேன். முண்டி மாதா யோகத்தை வந்து சமையல்ல பண்ணிடுவேன். சாமுண்டி யஜ்ஞத்தை வந்து ராத்திரி சமையல்ல பண்ணிடுவேன். இதிலெல்லாம் இந்த அம்மா தான் இருக்கா. ஒரு நாள் கேஸ் வரலன்னா என்ன ஆகும்? சமையல் பண்ற கேஸ் சொன்னாக்கும். நீங்க கேஸ்னா தப்பு தப்பா நினைக்கப்படாது. அந்த கேஸுக்குள்ள ஆவாகனம் இருக்கிறது இந்த அம்மா. இப்ப இந்த மாதிரி நம்ம சொல்றச்ச இந்த மந்திரங்களை என்ன ஆகுறதுன்னு கேட்டா, நம்ம தென்னம் வீட்டுல யாகம் வளர்த்த வேண்டியது இல்லை. இப்ப நானே கூட கல்யாணம் ஆகின காலத்துல உன்னை யாகம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். எங்க ஆத்துக்காரமா இந்த மாதிரி நீ பண்ணிட்டே இருந்தா உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னா, அப்பேற்பட்ட துர்கை நமக்கு வேண்டாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன். ஆனா அந்த மாதிரி நம்ம ஆத்துல செய்ய முடியாது. இத சொல்லிட்டாவே பெரிய யாகம் பண்ண பலன். இதுல நமஹா நமஹான்னு சொத்து அந்த அக்னிக்குள்ள பிரவாகமாகிற தேவத்தை இது. அக்னியில எல்லா பொருள் பஸ்மமாகும். மாயை கூட பஸ்மமாகி ஞானம் வரும். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் தான் வேண்டுதல் நடக்கும். இப்ப இன்னைக்கு வந்துட்டேன், அங்கங்க பேனர் விட்டுருப்பா, அங்கங்க சொல்லியிருப்பா. இந்த வித்யாசாலையில படிக்கக்கூடிய அந்த பசங்களோட தாய்மார்கள்லாம் வந்திருப்பீங்க. ஒரே நாள் பட்டுட்டோ நாளைக்கு இந்த பலன் வந்துருமான்னா வந்துடாது. சாப்பிட்டா கூட 3 மணி நேரம் ஆகுது மைதா மாவு ஆகிறதுக்கு. அது அப்படியே வயிற்றுல வச்சுட்டு 2 நாள் சுத்துறோம், மறுநாள் தான் சுத்தமாகுது. ஆக அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயங்களை அக்னி ரூபமா ஆவாகனம் பண்றதுன்னு பொருள். வீட்டுல அக்னியை ஏற்ற முடியாது. 1 கோடி ரூபாய் கொடுத்து வீடை வாங்கிட்டு 600 சதுரடியில் எல்லாம் பண்ணிக்கிறான். அக்னியை வேற எங்க வளர்த்துறது? ஸ்கிரீன் பத்திட்டு போயிடும். ஆகையினாலே அக்னி வளர்த்தனா என்ன பலனோ அந்த பலன் இந்த தேவதை சொன்னான். இப்ப என்ன அக்னி வளர்த்த முடியுமா? 36 முறை அங்கம் தொலைக்கி தண்ணியே கிடைக்கிறது இல்லை. 36 முறை எங்க அங்கம் தொலைக்க முடியும்? இந்த அந்த சஷ்டியில் அது ஒரு பிரச்சனை. நாங்கெல்லாம் அந்த உத்தராயணத்தில் எடுத்துன்னு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லு, நமஹ நமஹ நமஹானோ அந்த மாதிரி 36 முறை சொல்லிட்டா உடம்பெல்லாம் குளிச்சா மாதிரி அர்த்தம். அப்படி இல்லை ஒரு பஞ்சை நினைச்சுண்டோ அது நன்னா புடுங்குண்டோ முகத்தை தொடச்சுண்டு பழைய பவுடர் மேலே இந்த பவுடரையும் அடிச்சுட்டால் அங்கம் துறக்கலாம் மாதிரி அர்த்தம். இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. 36 முறை யாகம் நடத்த முடியாது. அந்த யாக சக்தி எதுக்குள்ள இருக்கு? இந்த தேவதைக்குள்ள இருக்குது. அப்ப நம்ம இப்ப நீங்க யாகத்தை வளர்த்துட்டீங்க. இந்த புதுசா வந்திருக்கிற ஜனங்க, இந்த லட்சுமிபுரத்து ஜனங்க லேஸ்பட்ட ஜனங்க இல்ல. எப்படியாவது இவ்வளவு பேர் வந்து யாகத்தை வளர்த்துறதுன்னு கங்கணம் கட்டிட்டு வந்தான். இப்ப இந்த ஜதேவதே துர்கையை சொன்னதுனாலே அவெல்லாம் ஆளாளுக்கு என்ன பண்ணிட்டா, உங்க பிரார்த்தனையை அக்னி சுரூபத்துக்குள்ள உங்களுக்கே தெரியாம சொல்லிட்டேன். அதுதான் இந்த ஜதேவதே துர்கை. இந்த ஜதேவதே துர்கையினாலதான் முருகன் உற்பத்தி ஆனது. முருகன் எங்கிருந்து வந்தார்? நெற்றிக்கண்ல இருந்து வந்தார். அதனால்தான் அவருக்கு மட்டும் ஆணழகன் பேரு. இந்த கண்டவா ஆணழகன் அழகன் பேர் வச்சிருப்பார். ஆணழகன்னா முருகனுக்கு தான் சேரும். முருகன்னா அழகு, அழகன்னா முருகு. பக்கத்தில் இருக்கிறவங்க கோச்சுப்பார். அவர் 2-3 போட்டியில போய் சரியா வரல, ஆணழகன் இல்லைன்னு சொல்லிட்டா. முன்னால முடி இல்லையாக்கும். உங்களை விட அந்த ஐயங்காரே நன்னா இருக்காரு, என்ன கொஞ்சம் வீட்டுல பயந்தா மாதிரி இருக்குது முகம்
எங்க 2 பேருக்குமே பிரைஸ் கிடைக்கல. ஆக ஆண் அப்படிங்கிற முருகனை உற்பத்தி பண்ண ஞானகுருக்கு வித்துட்ட தேவதை இந்த ஜதியவதி தேவதை. இப்ப நீங்க யாகத்தை வளர்த்திட்டீங்க. யாகத்தை வளர்த்தி 3வது துர்க்கை கிட்ட நவந்து வந்துட்டீங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபவியோ சாந்தே. ஓம் மகா கணபதி பாதம் நமோ நமஹ. இது முக்கியமான துர்கையாக்கும். ஓம் மகா கணபதி பாதம் நமோ நமஹ. ஓம் சாந்தி துர்கா நமஹ. ஓம் சர்வரூப சாந்தி துர்கா நமஹ. ஓம் சச்சுதானந்த ஸ்வரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சர்வ நித்ய ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சர்வ நிமித்த ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சர்வ பீதாம்பர ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சர்வமய சாந்தி துர்கா நமஹ. ஓம் சர்வமய காளி ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சர்வ சதிபதி புருஷ ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சர்வ சதானந்த பிம்ப சாந்தி துர்கா நமஹ. ஓம் சர்வ ஜன காளி ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சர்வ தேவ ஆனந்த ஸ்வரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சர்வ சௌந்தர்யே சாந்தி துர்கா நமஹ. ஓம் சர்வ காரிய ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் நரசிங்க அவதார சமயே சாந்தி துர்கா நமஹ. ஓம் தக்ஷணாமூர்த்தி ரூபே சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார சுந்தரி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார சித்தமய ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார சிசு ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார சிசு ரூபவதனி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார சிசுநேச ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார நித்ய ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார நித்ய அலங்கார பிரியே சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார நித்ய ஸ்வரூப சுந்தரி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார நித்ய கனகாம்பா ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார ராக மாளிக காளி ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார ராக பிரதாப சுந்தரி சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார ராக ஜனப்பிரியே சாந்தி துர்கா நமஹ. ஓம் சிங்கார ராக சங்கம அனந்த பிரியே சாந்தி துர்கா நமஹ. ஓம் சர்வ துர்கா ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் துக்க நிக்ரஹ ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் துக்க விமோச்சன காளி ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் துர்கா பூஜா சங்கம பிரியே சாந்தி துர்கா நமஹ. ஓம் துளசி வன ரூபிணி சாந்தி துர்கா நமஹ. ஓம் துளசிமயே சாந்தி துர்கா நமஹ. ஓம் துளசி ஆனந்த பிரியே 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 சாந்தி துர்கா நமஹ. தூபம் தீபம் நைவேத்யம் கந்தம் நானாவிதோ மந்திரோபத்திர பரிமள புஷ்பம் சமர்ப்பியாமி. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து சாந்தி துர்கையை ஆவாகனம் பண்ணிருக்கீங்க. இந்த முறைப்படி இந்த பூஜைகள் பண்ணணும்னா கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஆகும். அப்படி சொன்னா வருவேடா? இப்பவே என்னென்ன வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு வந்திருக்கிறவங்களோ சமையலுக்கு நல்லது கெட்டது ரொம்ப கெட்டு போனதெல்லாம் வாங்கி வச்சுட்டு வந்திருப்பேன். 25 நாள் நீங்க பூஜையில வந்து உட்கார சொன்னா இந்த டிவிக்கார முதல்ல ஓடி போயிடுவா. அந்த டிவிக்காரு இப்பவே டைம் இல்லைன்னு காத்துட்டு இருக்கிறா. பாருங்க, நீங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கா. நம்மளை பிடிக்கிறவா பார்த்தாடா நின்றுட்டே இருக்கா. இப்போ இந்த சாந்தி துர்க்கையை நீங்க ஆவணம் பண்ணிட்டீங்க. இப்ப எல்லாம் என்ன கேட்பா? அழகு கேட்பா. எல்லாருமே அழகு வேணும்னு யாராவது கேட்பாடா? நாங்க அசிங்கமாயிடணும்
ஒரு 4 பல்லு வெளியில வந்துடணும். அப்படி யாராவது கேட்பாளா? அப்புறம் முடியெல்லாம் நிறைச்சி போகணும், குரல் பேசனா கொஞ்சம் அசங்கமா இருக்கணும் அப்படின்னு யாராவது கேட்பாளா? ஒண்ணுமில்லை. பகவத்கீதையில இப்போ 10வது தலையங்கம் சொல்லிட்டு இருக்கேன். அதுல 19வது ஸ்லோகம் சொல்லிட்டு இருக்க அர்த்தம் ஒரு வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஒரு பாட்டு சொல்றச்ச, கண்ணன் தேரை விட்டு இறங்கி கர்ணனிடத்துல போனான். போகிற போது பெருமாள் நிறை திரை தள்ளி போகனான்னு 10 முறை சொன்னனுங்க. இந்த பக்கம் வெள்ள முடி வந்துருத்தோ, இந்த பக்கம் வெள்ள முடி வந்துருத்தோ. அது போனா போதாது, கண் இமைக்குள்ள கூட நிறை வந்துருத்து. ஆமான்னு சொல்றியம்மா, எனக்கு அசிங்கமா இருக்குது. இந்த பகவானை பத்தி பேசும்போதே நிறை திரை வந்துருத்து. எனக்கு ஒரு சந்தோஷம், இவாளுக்கும் எப்படியும் வந்துருமுன்னுட்டோம். ஆனா யார் என்ன விரும்புறோம்னா அழகு விரும்புறோம். அழகு அவ்வளவு சீக்கிரத்தில் எல்லாருக்கும் வந்துடாது. அழகு அவ்வளவு சீக்கிரத்தில் எல்லாருக்கும் வந்துடாது. அழகு வரணும்னா உள்ளத்துக்குள்ள சாந்தம் இருக்கணும். உள்ளத்துக்குள்ள சாந்தம் இருந்தா பத்தாது, சந்தோஷமா இருக்கணும். இப்ப பெரும்பாலும் சந்தோஷமா இருக்க மாட்டீங்க. ஏன்னா நாம தெரியாம இந்த பூஜைக்கு வந்துட்டோம். இப்படி ஒரு மூட்டம் போட்டு அப்படியே காலை போட்டு மடக்கி நம்மளை உட்கார வச்சு இந்த மாதிரி பண்றாளே, அந்த பிரின்சிபால நாளைக்கு பார்ப்போம். ஒரு சேர் போடப்படாத. நீங்க போகும்போது அவர் ஃபீஸ் வேணும்னு கேட்பார். அப்புறம் நீங்க அமைதி ஆயிடுவோம். சின்ன சின்ன விஷயங்கள்ல சாந்தம் போடும். சின்ன சின்ன விஷயமே இந்த சந்தோஷமும் சாந்தமும் வந்தாதான் எல்லா காரியங்களும் நடக்கும். சாந்தமும் சந்தோஷம், அப்பதான் முகம் அழகாகும். இப்ப பிறக்கிற குழந்தை 2 தலையா பிறக்கணும்னு யாராவது விரும்புவோமா? ஒரே ஒரு வாளோட அந்த குழந்தை அழகா இருக்கணும். குழந்தை பிறந்தா என்ன மாதிரியே இருக்கும்னு சொல்லலாம் அந்த அம்மா. உங்க அப்பாவுக்கு கொஞ்சம் மூஞ்சி சரியில்லடா, அந்த ஆள் முகத்துல முழிக்காதே, நீ என்ன மாதிரியே அழகா இருக்கிறேன்னு ஆத்தா சொல்லும். அந்த அழகை கொடுக்கிறது இந்த சாந்தி துர்க்கை. கருவில் இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறது சாந்தி துர்க்கை. மலட்டு தண்ணியை விலக்குறது சாந்தி துர்க்கை. ஐயோ இவாள மாதிரி நமக்கு கல்யாணம் ஆகலையே அப்படின்னு நினைச்சா அந்த மனசு குறைய நீக்கி அந்த கல்யாணத்தை கொடுக்கக்கூடியவள் சாந்தி துர்க்கை. அப்ப மனசுக்கு சந்தோஷம் தானே. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை முருகன் மாதிரி அழகா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது சாந்தம். சிலருக்கு பாருங்க வெளியே சொல்ல முடியாத சில வியாதிகள் வரும். காலையில் எழுந்த உடனே நம்ம 2 வேலையும் செய்யணும். யாரா இருந்தாலும் செய்யணும். அவர் குருஜிக்கு மேல இருந்தாலும் இந்த 1ஆம் நம்பர் போயாகணும், 2ஆம் நம்பர் போயாகணும். போகலன்னா அவ பக்கத்துல யாரும் உட்கார முடியாது. இந்த மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட குறைகளையும் நீக்கும். நான் 10 நாள் அப்படியே மலம் போகாது இருக்கிறேன்னு யாராவது சொன்னா எவ்வளவு கஷ்டப்படுவா பாருங்க. அது போயிட்டாவே ஒரு சந்தோஷம், அபாட. அந்த மாதிரி பிரச்சனைகள். அப்புறம் மாத விலக்கு, அது பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. சில வைத்தியத்தால கூட அதை பண்ண முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இதனால சரியாகும். அப்புறம் கர்ப்பம் நிக்கிறது, கலைஞ்சு போறது, பாதி பிறந்து பாதி பிறக்காத போடுறது. மற்றவங்க கண் எதிரில் நம்ம போனா இவளுக்கு எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவா. அது மகா பெரிய வேதனை. அந்த மாதிரி வேதனைகள்லாம் தீர்த்து அழக கொடுக்கிறது. அதுக்கு சாந்தமும் வேணும், சந்தோஷமும் வேணும். அது எங்கிருந்து வருது? இதயத்துக்குள்ள இருந்து வரணும். இந்த பாருங்க, ஜதேவத்திய துர்கை வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன். கால் வலி இருந்தது, டக்குன்னு சேர் வந்துடுத்து. இப்ப சாந்தம் தானே. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் ஆத்துக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இது எந்த மாதிரி ஜனங்கள்னாலும் வாசிக்கலாம். இதுக்கு தீட்டு புனஸ்காரம், குளிக்கிறது இழுக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி பெண்கள் சம்பந்தப்பட்ட நோய்கள், இப்ப கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்றோம், அழகான மாப்பிள்ளை வருவான். கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்றோம், அழகான பொண்ணா வரும். ஆனா அந்த பொண்ணு அடங்கியிருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. அழகா வரும், அடங்கிறது அடங்காத அவங்க சௌக்கியம். நானே ஒரு 26 வருஷமா அதை ட்ரை பண்ணி பார்க்கறேன், அடங்கவே இல்லை. நானே என்ன பண்ணிவிட்டேன், ரூட்டை மாற்றி நம்ம அடங்கி போய்விடுறது. இந்த சாந்தி துர்கா சொப்பனத்துல நீ அடங்கி போடா அப்படின்னா,
பாருங்க, அடங்கி போன உடனே எனக்கே ஒரு நல்ல காலம் வந்து மேடையெல்லாம் ஏறிட்டேன், எல்லா டிவியிலையும் பேசிட்டேன். ஆகையனால் ஆண்கள் வந்து வீட்டில் சரியா இல்லை, இந்த ஆம்பளை கொஞ்சம் கூட சரியில்லை, அவருக்கு யோசனை பண்ற சக்தியே இல்லை, இந்த பெண்களுக்கு இந்த மாதிரி ஒரு குறை, அது திருந்தாது, எது வீட்டுக்காரன் அது இதுன்னு சொல்லுவா. ரொம்ப அம்மா பேச்சு கேட்கிறாரு, 50 வருஷமா அம்மா பேச்சு கேட்டவனே ஒரு 3 முடிச்சல் அடக்க முடியுமா, அவர் பசங்களை நல்லா கவனிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவா. அதுகெல்லாம் கூட மனசுக்கு சாந்தமா வரும். ஒரு பெண்கள் என்ன நினைப்பாங்கன்னா, பொதுவா வீட்டுக்காரன் அடங்கி இருக்கணும், யார் அடங்கி இருக்கணும் நினைப்பாள்? எங்க ஆத்த மாமி கூட சொல்லுவா, இதெல்லாம் நல்லா உங்களுக்கு நல்லா ஆகணும்னா முதல்ல என்னிடத்துல சங்கல்பம் பண்ணிட்டு எனக்கு எதாவது தட்சிணை கொடுத்துட்டோ அப்புறம் போனீங்கன்னா சரியாயிடும். அது கரெக்டா தான் இருக்கிறது. ஆகையனால பெண்கள் மனசு குளிரும்படியா நடக்கும். அதனால நீங்க வீட்டுக்காரனுக்கு காது கேட்கக்கூடாது, ஓமையா போடணும், அப்படிலாம் வேண்டிக்கப்படாது, அந்த துர்கைக்கு தெரியமாக்கும். அதனால இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள்லாம் கொடுக்கிறது இந்த சாந்தி துர்கை. அடுத்த துர்கைக்கு போவோமா? சுக்லம் பரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்பஜம் பிரசன்னவதம் தியாயே சர்வ விக்னோபோ சாந்தே. ஓம் மகாகணபதி பாதம் நமோ நமः. ஓம் மகாகணபதி பாதம் நமோ நமः. ஓம் சபரி துர்கா நமः. ஓம் சபரி பீட சபரி துர்கா நமः. ஓம் வன அலங்கார ரூபிணி சபரி துர்கா நமः. ஓம் வனாந்திர ரக்ஷகி சபரி துர்கா நமः. ஓம் சர்வமய காளி சபரி துர்கா நமः. ஓம் பஞ்சம ரூபிணி சபரி துர்கா நமः. ஓம் பஞ்சாட்சர வரிசே சபரி துர்கா நமः. ஓம் பஞ்சபூத ரக்ஷகி சபரி துர்கா நமः. ஓம் பஞ்சபூத மோக்ஷ காளி ரூபிணி சபரி துர்கா நமः. ஓம் பாப நிக்ரஹ ரூபிணி சபரி துர்கா நமः. ஓம் பாப நிக்ரஹ நித்ய ரூபிணி சபரி துர்கா நமः. ஓம் பாப நிவாரண சௌபாக்ய ரூபிணி சபரி துர்கா நமः. ஓம் சங்கர ஸ்ரீ ரூபிணி சபரி துர்கா நமः. ஓம் சங்கர ஸ்ரீ மகாலட்சுமி ரூபிணி சபரி துர்கா நமः. ஓம் சதாசிவ ரூபிணி சபரி துர்கா நமः. ஓம் பூலோக ரக்ஷகி காளி சபரி துர்கா நமः. ஓம் பூலோக புவன சபரி துர்கா நமः. ஓம் பூலோக கடாட்ச சபரி துர்கா நமः. ஓம் பூலோக புண்ணிய காளி ரூபிணி சபரி துர்கா நமः. ஓம் பூலோக நாக நாராயணி ரூபிணி சபரி துர்கா நமः. ஓம் பூலோக புண்ணிய பூரண சபரி துர்கா நமः. ஓம் பூலோக சுகந்த சபரி துர்கா நமः. ஓம் ராமாவதார பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராமகாரிய அனுகூல பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராம பிரகாச பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராமகாரிய ஜெய பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராம பக்த ஜன பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராம நாம சங்கீர்த்தன காளி ரூபிணி சபரி துர்கா நமः. ஓம் ராம நாம ஜெய ஜெய பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராம ஜானகி பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ஹனுமந்த ராம பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராமகாரிய அனுகூல பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராம ராஜகாரிய பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராம பஜன் ஆனந்த பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராமகாரிய பூரண பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராமகாரிய பூரண முக்தி சபரி துர்கா நமः. ஓம் ராம கைங்கரிய பூர்த்தி பக்தி பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராம கைங்கரிய பூர்த்தி பக்தி பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராம கைங்கரிய பூர்த்தி பக்தி பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராம கைங்கரிய பூர்த்தி பக்தி பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராம கைங்கரிய பூர்த்தி பக்தி பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராம கைங்கரிய பூர்த்தி பக்தி பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராம கைங்கரிய பூர்த்தி பக்தி பிரியே சபரி துர்கா நமः. ஓம் ராம கைங்கரிய பூர்த்தி பக்தி பிரியே சபரி துர்கா நமः.
ஓம் ராம கைங்கரிய பூர்த்தி பக்தி பிரியே சபரி துர்கா நமः. தூபம் தீபம் நைவேத்தியம் கந்தம் நானாவிதோ மந்த்ரோ பத்ர பரிமள புஷ்பம் சமர்ப்பியாமி. இப்போ உங்களுக்கு சாந்தி வந்துடுத்து, நிறைய சாந்தமா இருக்கீங்க. சாந்தம் வந்த உடனே ஞானத்து மேல கவனம் வரும். நம்ம கூட இறைவனை தெரிஞ்சுக்கணும். சபரி மாதிரி ஆயிடுறீங்க. சபரி மாதான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சபரிமலைக்கு போவா. இது பியூரா ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு துர்கை. இப்ப சபரிமலைக்கு போயிட்டு வந்தவங்களெல்லாம் பாருங்க, யாராவது ஞானியா போயிருக்கானா? சபரிமலைக்கு போறதுக்கு முன்ன என்ன தப்பு பண்ணானோ அதே தப்ப வந்து பண்ணுவான் இல்லையா? சபரிமலைக்கு போயிட்டு வந்து குழந்தை பிறக்கும்னு மணிகண்டன் பேர் வைப்பான். ஒரு குழந்தையோட நிறுத்திக்கணுமோ? இன்னும் 4 மணிகண்டன் பிறக்கும். அப்புறம் 4 மணிகண்டன் பிறந்துட்டா ஒரே ஒரு மகாலட்சுமி இல்லைன்னு கட்டு போட்டா கூட கட்டை பிரிச்சுட்டு 2 மகாலட்சுமி பிறக்கும். ஆனா சபரிக்கு போனா ஞானம் வரணும்னு சொல்லுவாங்க. சாமி ஐயப்பா, சாமி நவருங்க. அவனே பாத்தீங்கன்னா சாமி சொன்ன வாயே சபரிமலைக்கு போயிட்டு வந்தா மந்திர உபதேசமே நன்னா வரும். எல்லாம் ஓங்காரத்திலே சொல்லுவான். இவனா போன முறை சபரிக்கு போயிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவான். இது மோட்சத்தை கொடுக்கிற துர்க்கை, ஞானத்தை கொடுக்கிற துர்க்கை. இப்போ இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கீங்க. ராம காரியம் நல்லா நடக்கணும்னு யாராவது வேண்டுதல் பண்ணிப்பீங்களா? என்ன சுவாமி, எங்க ஆத்து காரியமே நடக்கலே, ராமர் தெய்வமாக்கும், அவர் காரியத்தை நாங்க ஏன் வேண்டிக்கணும்னு கேட்பீங்க. ராமனுக்கு வனவாசம் போச்சு, அவர் முன்னாலேயே பிறந்து இந்த வழியா வருவார் அப்படின்னுட்டு ராமனுக்கே வந்து பூஜை பண்ணவள் இந்த சபரி. பாருங்க, வேற யாரையாவது ஒரு ஆணை வச்சிருக்கலாமோ இல்லையோ சபரியில? ஆம்பளை யாராவது வச்சிருக்கிறாங்களா சபரியில? ஒருத்தனும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான். அந்த சபரி சாஸ்தாவுக்கே தெரிஞ்சு யார வச்சிருக்கிறா? பொன் தேவதையை தான் வச்சிருக்கா. அதனால ஞானம் கிட்டும். அடுத்தது மற்றவங்களுக்கு சேவை பண்ணக்கூடிய சக்தி பிறக்கும். மக்தபாளுக்கு சேவை பண்றது. வாங்க வாங்க, இந்த பஸ் இந்த ஊருக்கு போகுது, கரெக்டா சொல்லி விடுவோம். அது ஞானம் தானே. அவனே அந்த ஊருக்கு போயிட்டு இருப்பான். எங்க போறீங்க? அது காஞ்சிபுரம் போகணும், தெரியாதவங்க, பக்கத்து வீட்டு நம்பரே தெரியாதவங்கலாம் எவ்வளவு பேர் இருக்கிறான். இந்த மாதிரி மற்றவாளுக்கு சேவை பண்ற ஞானம் எதுகளால வரணும்னா பஞ்சபூதங்களால வரணும். கண்ணாலே, காதாலே, மூக்காலே, வாயாலே. இந்த பழைய டிவோட்டிக்கு தெரியும் என்னை பத்தி. பேச ஆரம்பிச்சா மனுஷன் வாயே மூட மாட்டான். இந்த வாயால கூட நம்ம ஆன்மீகத்தை செய்யலாம். இனப்பெருக்க உருவகால கட்டுமானத்தை கொண்டு வந்து பிரஜைகள் உற்பத்தியை கம்மி பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஞானத்தை கொடுக்கறது சபரி துர்க்கை. இப்ப எத்தனை பேர் சபரி துர்க்கை மாதிரி நம்ம இருக்க முடியும்? தெய்வத்துக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய சக்தியை கொடுக்கறதுதான் சபரி துர்க்கை. ராமநாம ஜபத்தை வந்து உலகத்துக்கு ஆஞ்சநேயருக்கு முன்ன காட்டி கொடுத்தவர் இவர் தான். ராமனாவது பட்டாபிஷேகம். இப்ப ராம நவமி என்னமோ வருதாமே, உங்களுக்கு தெரியுமோ? என்னைக்கு வர்றது? 3ஆம் தேதி வருதுன்னு 5 விரல் காட்டலாம். வர்றது 3ஆம் தேதி, 3ஆம் தேதி வருதுன்னு 5 விரல் காட்டலாம். எப்பமா எழுந்தேன்னு கேட்டேன் ஒரு அம்மாவை. விடிய காலம்புற 9 மணிக்கே எழுந்துட்டேன். சரியா சொல்லுமா அப்படின்னு. இல்ல சாமி, நான் காலையில் அப்படியே 9 மணிக்கு எழுந்து காப்பி போட்டேன். மறுபடியும் கேட்டா விடியற் காலை 9 மணிக்குன்னு. அதுக்கப்புறம் அதை நான் கேட்கறதே இல்லை. அதே மாதிரி 3 காட்ட சொன்னா 5 காட்டுறான். இந்த சபரி ஜெயஹனுமானுக்கு முன்னையே வந்து ராமநாமனுக்கோசம் காத்திருந்தது. அதனால நம்ம பஞ்சபூதங்களால இறைவனை தொழுகிறோம். இப்ப காதால கேட்டிருப்பீங்க, ஆஹா நல்ல மந்திரம் எல்லாம் சொல்றா. மனசால சிந்திச்சிருப்பீங்க, இதுல இருக்கிறது நடக்காத போட்டோம், அந்த சாமியை ஒரு கையை வச்சுக்கிறோம். மனசுல நினைக்கிறோமோ இல்லை, இது பக்தி. அப்புறம் கண்ணால இந்த கலசங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இவர் ஒருத்தர் சிரிச்சுட்டே இருப்பார் அடிக்கடி.
அவரையும் பார்த்துருப்பீங்க. இதை கண்ணால செய்யறது. அப்புறம் இந்த புஷ்பம் போடுறோமோ இல்லையோ, இந்த புஷ்பத்தினால வாசம் உங்க முகத்துக்கு வந்திருக்கும், அது முகத்தினால வர்றது. அடுத்தது மலஜல சுத்தி பெற அர்ஜென்ட்டா இருந்தா கூட கொஞ்ச நேரம் தள்ளி போய்க்கலாம். இந்த மாதிரி பஞ்சபூதங்களால இறைவனை தொழுதல். இதை நம்ம தெரியாமே செஞ்சுட்டு தான் இருக்கோம். தூங்குற போது என்ன பண்றோம்? கண்ணை நன்னா இறுக்கி மூடிட்டு தூங்குறோம். அப்ப வேலை இல்லை. காது கேட்கறது இல்லை, மூக்கு சுவைக்கிறது இல்லை. மலஜலம் இது ஒரு யஜ்ஞோ பவந்துன்னு பேருது. இதுக்கு என்ன பேரு? யஜ்ஞோ பவந்து. இத முழிப்பு நிலையில செய்யறச்சே பகவான் வர்றார். பஞ்சபூதங்களாலே இறைவனை தொழுதல். அந்த மாதிரி இறைவனை தொழுதால் இறைவன் பிறக்கிற காலத்துல, இறைவன் அவதாரம் எடுக்கிற காலத்துல நம்மிடம் இருப்போம்னு அர்த்தம். அப்ப அது பெரிய பாக்கியமோ இன்னும். அந்த சக்தியை கொடுக்கறது தான் இந்த சபரி துர்கை. சபரிமலைக்கு போனாதான் சக்தி வரும்னு பேர் இல்லை. சபரிக்கு போயிட்டவன்னா எத்தனையோ பேர் வீட்டில் அடங்கி இருக்கிறான், வாயே துறக்கிறது இல்லை. வீட்டில் சபரி இருக்குதோ இன்னும். ஆத்துக்கார மாமி சபரி ரூபம். அந்த மாதிரி மகாசக்தி கொடுக்கறது தான் இந்த சபரி. இப்ப நான் இங்க பேசிட்டோம், இன்னும் வீட்டுக்கிட்ட போய் எதுவுமே பேச மாட்டேன். வீட்டுக்கிட்ட போனோடனே கேட் வரும். கேட்ல ஒரு சுக்லாம்பரதனம் எல்லாம் கொட்டிண்டு ஆத்துல ஒன்றும் பிரச்சனை வரப்படாது. இப்ப எனக்கு நேரம் ஆக இப்பவே பயம் வந்துடுத்தோம், சபரியை போய் பார்க்கணுமே. இங்க கார்ல ஏறும்போது கார் கதவுக்கே ஒரு மந்திரத்தை சொல்லிட்டோம் போறது. அப்போ ஆத்துல இருக்கிறவாள்லாம் சபரி துர்கையா மாறி அனுகிரகம் பண்றா. இந்த மாதிரி இருந்தா கல்யாண காரியங்கள் திருத்தமா நடக்கும், நம்ம வேண்டுதல்கள் திருத்தமா நடக்கும். எல்லா காரியங்கள் நம்ம ஆத்துக்குள்ள என்னென்ன காரியங்கள் நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். ஆண் குறியில பெண் குறியில இருக்கக்கூடிய நோய்கள் தீரும், போராமை போகும், அறிவு ஞான அறிவு வளரும், மறதி போகும், மறந்து போறது. எங்க வாத்தியார் எனக்கு கற்றுக் கொடுத்தார், ஒரு வாரம் கற்றுக் கொடுத்தார். 4 3 9ன்னு சொல்லி இந்த வாரம் எல்லாம் கற்றுக் கொடுத்துட்டார். நான் கேட்டேன், 4 3 9 வராதே சார் அப்படின்னு. டேய் அதான் வருவோம்னார். நான் என்ன வரைக்கும் அதான் சொல்லிட்டு இருக்கேன். 4 3 என்னப்பா பாருங்க, 4 3 என்ன பாருங்க, 4 3 என்ன. நானாவது படிக்காத, எங்க வாத்தியாரும் படிக்காதவன். இவர் ஒரு பெரிய எம்காம் பட்டதாரி, கணக்கிலேயே வேலை, எல்லாத்தையும் மாற்றி மாற்றி கணக்காட்டுவார். அவர் பிரபல ஒரு ஜட்ஜாக போறவர், இவர் ஒரு பிரபல வக்கீல். 4 3 என்ன பாருங்க, 4 3 9. இந்த மாதிரி அறிவு கூர்மை ஞானத்தினால வரும். நீங்க குழப்பிடாதீங்க, 4 3 7 தான் வருவார். இந்த மறதி நீங்கும் படிக்க போதும். படிக்கிற பசங்களுக்கு என்ன வரணும்? நல்ல கவனம் வரணும், நல்லா படிக்கணும், படிச்சதை மறக்க கூடாது. இப்ப உங்க சம்சார பேர் உங்களுக்கு மறந்துடுமா? பாருங்க, பயத்துல சொல்றாரு. உங்க சம்சாரம் பேர் உங்களுக்கு மறக்குமா? மறக்காது. உங்களுக்கு இவரு கொஞ்சம் பயந்தா மாதிரி இருக்காரு, அவருக்கு அவர் ரொம்ப பயந்துட்டு இருக்கிறார். இத கல்யாணம் ஆன அன்னைக்கு இந்த பேரை கவனம் வச்சுக்கிறோம். சமயத்துல குருஜி உங்க பேர் என்னான்னு கேட்டா கூட மறந்து போகும். இந்த மாதிரி மறதியை நீக்கி ஞானத்தை கொடுக்கக்கூடிய துர்க்கை. மறதியை நீக்கினாவே செல்வம் வரும், குழந்தைகள்லாம் நல்லா படிக்கும், வீட்டுக்காரன் உங்க மேல ஆசையா இருப்பார், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பார், அவருக்கு உங்க மேலேயே கவனம் இருக்கும், உங்க கவனம் அவர் மேல போகும். உடனே இப்ப வீட்டுக்கு போய் ஆளுக்கு 10 சவரம் வேணும்னு கேட்கக்கூடாது. ஐயோ மனுஷன் வந்தாரே, என்ன காப்பி சாப்பிட்டாரோ இல்லையோ, மாமா சத்தை வாங்கோ, நல்லா காப்பி ஆத்தி தர்றேன்னு தருவேன். இந்த மாதிரி பரஸ்பரம் ஆத்துக்குள்ள உண்டாகும். அப்புறம் வெக்கம் எல்லாம் போகும். சில இடத்துக்கு போனா, நல்ல இடத்துக்கு போனா வெக்கப்படுவான், கோயிலுக்கு போறதுக்கு வெக்கப்படுவான். அது கெட்ட இடமா? சம்சாரம் சாத்துன்னு சாத்துவோம். அதுவும் கூட எத்தனை வருஷமா வாழ்ந்தேன்னு கேட்டா, எத்தனை வருஷமாப்பா வாழ்ந்த? பயந்து 40 வருஷத்துக்கு பயந்து கூட அந்த 40 சொல்ல மாட்டேன்றார். எத்தனை வருஷம்? அப்பதான் வீரம் வந்தது. 40 வருஷம் பயத்திலேயே வந்துட்டோம். கூச்சப்படுற இடத்த கூட நம்ம சந்தோஷமா வாழ்ந்துக்கிறோம். ஆனா கோயிலுக்கு போற இருக்கிற சில வீட்டுக்காரங்களுக்கு கூச்சம் இருக்கும். நீ போ, நான் துர்காவெல்லாம் பார்க்க மாட்டேன்,
எனக்கு துர்கா வேணும். ஏன்னா அவர் 24 மணி நேரம் வீட்டில் துர்காவை பார்க்கிறார். இங்கேயும் கஷ்டம் அங்கேயும் கஷ்டம், அதுவும் பெண் தேவதை இதுவும் பெண் தேவதை. அவருக்கு பக்தி வரும். எங்க வீட்டுக்கார் சாமியே கும்பிடுறது இல்லை, கோயிலுக்கு போனா எங்கேயாவது இந்த பக்கம் பார்த்துட்டு இருக்கார், தெய்வத்தை பார்க்க மாட்டோம். அந்த மாதிரி எவ்வளவோ குறை இருக்கும். சில பெண்கள் காலையில் எழுதுகிறது கஷ்டமா இருக்கும். இந்த காலையில் எழுதுக்குன்னா சகல சம்பத்தும் வரும். காலையில் எழுந்துக்கிறது இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் யாருமே வந்திருக்க மாட்டோமே சாமி. இந்த மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுற இடம் காலையில் எழுதுக்க சொல்லி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தா எல்லா விஷயங்களும் நடக்கும். பெருமாள் 2:30 4 பூமிக்கு இறங்கி வர்றதா ஐதீகம். ஆண்டாள் திருப்பாசரத்தில் சொல்லியிருக்கா, கீழ்வானம் வெள்ளென்று. வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு கிழமையில 2 மணிக்கு எழுந்து நாராயணன் பேரை சொல்லிட்டு தூங்கிடலாம். ஒரு முறை சொன்னா கூட போதும், ஓம் நமோ நாராயணாய நமஹ. அந்த மாதிரி ஞான வைராகியத்தை கொடுக்கறது தான் இந்த சபரி துர்க்கை. காலையில 4 மணிக்கு எழுந்துக்கல, பசங்க வீட்டில் படிக்கல, சிலர் வீட்டுக்கார எழுப்புறதுக்குள்ளே இந்த அம்மா தூங்கிடுவான். ஏனுங்கோ 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 இந்த குப்பத்தில் சொல்ற மாதிரி அது ஏலேன்னு ஆயிடும். அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அதுகள்லாம் சரியா வரும். மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள்லாம் சரியா வரும். இந்த புஸ்தகத்துல எல்லாம் கொடுத்துருப்பா, நல்லா வாசிக்கீங்க. இப்ப நீங்க எல்லாம் என்ன துர்க்கை ஆயிட்டீங்க? சாந்தி துர்கை போய் ரொம்ப நேரம் ஆயிடுத்தம்மா. அது அங்கேயே பிரேக் டவுன்ல நிக்கிறது. இப்ப நம்ம வாசிச்சது அம்மா குழந்தை, எனக்கே கவனம் போயிடுத்து. இப்ப நம்ம சபரி துர்கையில் இருக்கிறோம். சபரி துர்கை பஞ்சபூதங்களால ஞானம் வரும். அந்த அம்மா சொன்னதுனாலே அடுத்த துர்கை என்னான்னு எனக்கே மறந்து போச்சு. தங்கமான குழந்தை 2 வந்தா போதும். அடுத்த துர்க்கைக்கு போவோமா? என்ன துர்கை குழந்தை? என்ன துர்கை? பாரு, காது கேட்கலன்னு அவளுக்கு நல்லா தெரியுது. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சஜிவன்னம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபவயோ சாந்தயே. ஓம் மகாகணபதி பாதம் நமோ நமः. ஓம் ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜ்வல்லாணி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜகத்ரக்ஷகி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜ்வாலா ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜகதாம்பிகே காளி ரூபிணி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜனரக்ஷகி காளி ரூபிணி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜனப்ரியே காளி ரூபிணி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜனப்ரிய ரக்ஷகி காளி ரூபிணி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜ்வாலா அக்னி ரூப ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜ்வாலா தும்ர ரூப ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜ்வல்ல துர்கா மாலினி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜ்வாலா ரூப ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜகதாம்பிகே சிவ அக்னி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜகதாம்பிகே சிவஸ்வரூபி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜகதாம்பே சிவசக்தி ரூபி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெயமாலினி ரூபி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய மாலினி ரூபி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய ரூப ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய சௌந்தர்ய ரூப ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய சக்தி ரூபிணி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய சங்கரி ரூபி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய சங்கரி மகாசக்தி ரூபிணி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய ஹர மகாதேவ ரூப ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய காளி சிவ ரூப ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய நவசக்தி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய நவதுர்கா ரூப ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய மகாதுர்கா ரூபிணி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய ஹரிசங்கர ரூப ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய ஹரிஹர மகாதேவ காளி ரூபிணி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய மகாகாளி ரூபிணி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் ஜெய ஜெய மகிஷாசுரமர்தினி சுப ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் பூத பிசாச தும்ச காளி ஜ்வல்ல துர்கா நமः.
ஓம் புண்ணிய புவன சுந்தரி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் புண்ணிய கடாட்ச காளி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் சூன்ய ரோக நிவாரணி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் சூன்ய ரோக ருண நிவாரணி ஜ்வல்ல துர்கா நமः. ஓம் சக்தி ஆதி காளி ரூபிணி 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 ஜ்வல்ல துர்கா நமः. தூபம் தீபம் நைவேத்யம் கந்தம் ஆனோவிதோ மந்திரோபத்ர பரிமள புஷ்பம் சமர்ப்பியாமி. இந்த துர்க்கைக்கு என்ன பலன்னு கேட்டா, இந்த வாஸ்து குறைகள், வாஸ்து இப்ப நிறைய வாஸ்து நிபுணர்கள் இருப்பாங்க. எங்க வீட்டுக்கே ஒருத்தர் வாஸ்து சொன்னார், நெல்லா இருக்கிற ஜன்னலை எடுத்துருங்கோ. நான் 40 வருஷமா அதுல எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பில்டிங் எல்லாம் ஆர்கிடெக்ட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அவர் நேரா வந்தாரு, எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். அவர் படிச்சிருக்கிறது வக்கீலுக்கு. நேரா வக்கீலே வந்தார். அவருக்கு என்னத்துக்கு இந்த வேலை? சுவாமி அப்படின்னார். என்ன அப்படின்னா, வாஸ்து சரியில்லை, தலைவாசலையே எடுத்துருவோம்னா. நான் தலைவாசலை எடுக்க தயார். எங்க வீட்டுக்காரம்மா அதோட என்னை வீட்டை விட்டு தேத்திடுவாங்க. அப்புறம் ஒரு நாள் வந்தார், இந்த ஜன்னலை எடுத்துருவோம்னா. ஆகிற வேலையா? அவர் செலவில் ஒன்னா ஜன்னலை எடுத்துக்கலாம், அவர் செலவுலயே அந்த வேற கதை வாங்கிப்பட்டா நம்ம பண்ணிடலாம். இந்த வாஸ்து குறைகள் இருக்கிற வீடுகள் சரியாகும். வாஸ்துல என்ன குறை இருந்தாலும் சரியாயிடும். பாதி கட்டி பாதி கட்ட முடியாத வீடுகள்ல சரியாயிடும். அதுக்கடுத்தது சில வீடுகள் சொத்து வழக்கில் போய் மாட்டிக்கும். நியாயமான பங்கு இவாளுக்கு வர வேண்டியதா இருக்கும், அதுகள்லாம் கூட வராது. இதுகள்லாம் வரும். ஜொல்லம்னா அக்னி. இப்போ ஒரு வீட்டுக்கு பெண் வருவா, ஒரு விசேஷம்னா கிரகலட்சுமி இருந்தா கூட அந்த ஆத்து பொண்ணை கூப்பிடணும். ஒரு கல்யாணம்னா நம்ம ஆத்துக்கு பொண்ணு வரணும், அந்த வீட்டில் பிறந்த பொண்ணு. அது வரும்போதே அங்கேயே கண்ணை கசக்கிண்டே வரும். எங்க இங்க அண்ணன் வீட்டில் ஓன்னு அழுவும். அந்த மாதிரி அழைச்சி அது சாபமா மாறிடும். போகும்போது ஒரே அமக்களம் பண்ணிட்டு போகும். நீ நல்லாவே இருக்க மாட்டேன், அது சொல்றதுக்கு அவ்வளவு தொலை வரணும், அது அங்கிருந்தே சொல்லலாம். அந்த மாதிரி சாபங்களால பீடிக்கிறது, துர்தேவதைகளால பீடிக்கிறது. மந்திரம் யந்திரம் தந்திரம்னு ஒன்று இருக்குது, மாந்திரீகத்தினால பாதிக்கிறது, துர்தேவதைகளால பாதிக்கிறது, பூதம் பைசாசுகளால பாதிக்கிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இந்த தேவதை காத்திருக்கும். இப்ப நல்லா பிரசவமாகிற மாதிரி இருக்கும், அந்த நேரத்தில் குறை பிரசவம் ஆயிடும். நல்லா இருவரும் தாம்பத்தியத்தில் சேருவா, கன்சீவ் ஆகாது. டாக்டருங்க கிட்ட போனீங்கன்னா அது என்னமோ கருமுட்டை எருமுட்டை எல்லாம் இல்லைன்னுவா. அது இத்தனை பொறிக்கணும், இது இத்தனை வளரணும்னு சொல்லுவா. அந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இது சரியாகும். மந்திரம் யந்திரம் தந்திரத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வாஸ்து, ஒரு சில இடத்துல கிணறு இருக்கக்கூடாது, தெரியாம சிலர் கிணறு தோண்டி வச்சிருப்பா. ஈசான்ய மூலையில டாய்லெட் இருக்கக்கூடாது, அங்கே பெருமாள் இருக்கணும். பெருமாள் இருக்கிற இடத்துல டாய்லெட் இருக்கும், அந்த வீடு சரியா வராது. சிலர் வீட்டில் இந்த வில்வம், அரசு, அலரி, துளசி விதை போடாமையே வளரும். சிலருக்கு தான் அது தீட்டு படாது. சில கிரகலட்சுமியை பார்த்தாவே தீட்டு போட்டுடும். அப்ப என்ன லட்சுமியா இருப்பாவோ? அந்த மாதிரி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை வாசிந்தா சரியாயிடும். அப்புறம் வெண்குஷ்ட நோய், அரிப்பு நோய், வெள்ளைப்படுதல். இந்த வெள்ளப்போக்கு பலவிதமான காரணங்களால வர்றது. அது வைத்திய உலகத்துல எல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. வைத்தியா சொல்றாவா, படிச்சிருக்கா, நிறைய மாத்திரைகள் கண்டுபிடிச்சிருக்கிறா, அதெல்லாம் நம்ம தப்பு சொல்ல முடியாது. இந்த மாதிரி துர்தேவதைகள் பீடைகள் இருந்தால் வெள்ளை வெளிப்படுதல், அதனால உடம்பே அப்படியே கம்மி ஆயிடும் பெண்களுக்கு.
ஒரு கிரகத்துல பெண் நல்லா இருந்தா தான் எல்லா வீட்டு வேலையும் செய்ய முடியும். சமையல் பண்றது பெண் தானே. நான் எங்க ஆத்துல ஒரு நாள் சாம்பார் வச்சா ரசமா வந்தது, ரசத்தை வச்சா காரக்குழம்பா வந்தது. ஆனா பொம்மை நாட்டி இருந்தா அது என்ன பண்ணிடுவா. அந்த கிரகலட்சுமி நல்லா இருக்கணும், அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதுதான் இந்த தேவதை. இப்ப நீங்க என்னவாயிட்டீங்க? என்ன தேவதை ஆயிட்டீங்க? ஜுவாலாங்கிற ஒளி பொருந்திய தேவதை ஆயிட்டீங்க. இப்ப உங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கரண்ட் பில் எல்லாம் உங்களுக்கு கம்மியா வரும். முகத்துக்குள்ளே உங்களுக்கு ஒளி வந்துடுத்து, ஜுவாலம் வந்துடுத்து, கண்ணில் எல்லாம் ஒளி வருது பாருங்க. அந்த மாதிரி துர்கை ஆயிட்டீங்க இப்ப நீங்க. ஆயிரால இந்த துர்கை சிறப்பு. அடுத்த துர்கை யாருமா குழந்தை? லவண துர்கை. அடுத்த துர்கை சுக்லம் பரதரம் விஷ்ணும் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபவயோ சாந்தயே. ஓம் ஆதி சிவசக்தி காளி ரூபிணி லவண துர்கா நமः. ஓம் அநாதி காளி ரூபிணி லவண துர்கா நமः. ஓம் அநாதி மூல சக்தி காளி ரூபிணி லவண துர்கா நமः. ஓம் அநாதி முக்தி காளி ரூபிணி லவண துர்கா நமः. ஓம் அநாதி முக்த காளி ரூபிணி லவண துர்கா நமः. ஓம் அநாதி சித்து காளி ரூபிணி லவண துர்கா நமः. ஓம் அனந்த காளி ரூபிணி லவண துர்கா நமः. ஓம் அனந்தமய காளி ரூபிணி லவண துர்கா நமः. ஓம் அகசுத்தி லவண துர்கா நமः. ஓம் அகமுக்தி லவண துர்கா நமः. ஓம் ஆத்மானந்த லவண துர்கா நமः. ஓம் பரசக்தி லவண துர்கா நமः. ஓம் பராபர லவண துர்கா நமः. ஓம் பராபர சூன்ய லவண துர்கா நமः. ஓம் பரமானந்த மோக்ஷ லவண துர்கா நமः. ஓம் பரமானுபவ லவண துர்கா நமः. ஓம் பசுபதே லவண துர்கா நமः. ஓம் பக்திபதி லவண துர்கா நமः. ஓம் முக்திபதி லவண துர்கா நமः. ஓம் சரீர சுக்த சக்தி லவண துர்கா நமः. ஓம் சரீர சுக்தமய 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 லவண துர்கா நமः. धूपादि धूप नैवेद्यं गन्तं नानाविध मन्त्रोपत्र परिमळ पुष्पं समर्पयामि. லவணம்னா உப்பு. லவணம்ங்கிறது உப்பு. எல்லாம் பெண்கள் கையில தான் இருக்கு. வீட்டுக்கு வந்து பெண் என்ன பண்ணுவா? கல்யாணம் ஆன பெண் என்ன பண்ணுவா? குத்து வடக்கு ஏற்றி வைக்குவான். பெண்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு வந்தா மாட்டு பொண்ணா குத்து விளக்கு ஏற்றி வைக்கும். அந்த பொண்ணுக்கு பாருங்க கொலை விளக்குன்னு பேரு. ஒரு பெண்களுக்கு தான் இந்த பேரு. ஆம்பளைங்களுக்கு கொலை விளக்குன்னு பேர் இருக்குதா? கிடையாது. யாராவது வந்து அம்மா எங்க வீட்டுக்கு வந்து நீ மாட்டு பொண்ணா வந்து எங்க வீட்டுல சத்த உப்பள்ளி போடு, அன்னைக்கே இவருக்கு உப்பு வியாதி வந்துருத்தோன்னு அர்த்தம். யாராவது ஒரு ஆம்பளை உப்பு போட்டிருக்காளா? இந்த வீட்டுக்காரனுக்கு உடம்பு சத்த குறைஞ்சு போகணும்னு உப்பு கம்மியா போடுவார். லவணம்னா சரீரம்னு ஒரு பொருள். லவணம்னா ஆசைகளை குறைக்கிறது. லவணம்னா என்ன? ஆசைகளை குறைக்கிறது. இந்த மாமா பாருங்க, இப்போ பூவை கூட கொஞ்சமா போடுறாரு. யாரோ வாங்கி கொடுத்தா பூ, அதை எடுத்து தாராளமா போடலாம். இல்ல, அவருக்கு சம்சாரிச்ச இடத்துல பயம். அப்படியே சிரிச்சா மாதிரி முகத்தை வச்சுண்டு நிறைய அள்ளி போட்டா அந்த அம்பாள் ஏத்துப்பாடோ இல்லையோ, அவர் எப்ப ஆரம்பிச்சாரோ கையில அதே மாதிரி இந்த ரோபோ மாதிரி. ஆக உடல்ல இருக்கக்கூடிய உப்பு வியாதி, சக்கர வியாதி கம்மியாகும். முதல்ல ஆசை. இப்ப இந்த துண்டை கட்டினா காலையில எனக்கு நான் காவி கட்டின்னு இருந்தேன். சாமி நீங்க ரொம்ப அழகுன்னா போடு துண்டை என்ன. அப்புறம் போட்டாங்க, ரொம்ப அழகா இருக்கீங்கன்னா. அப்புறம் அந்த கண்ணாடி எல்லாம் வேணாம், அது ஆய் கண்ணாடி, இது நல்ல ரோல்டு கோல்டு, இதை போட்டா நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க சாமி.
அங்கே இங்கே எல்லாத்தையும் வாங்கி உடம்பெல்லாம் அலங்காரம் பண்ணிட்டா. இப்போ இது ஒரு ஆசை. இப்ப நானே நினைச்சேன் இது நல்லா தான் இருக்கு. இந்த மாதிரி வளரக்கூடிய ஆசைகளை கம்மி பண்றது, ஆசையை கம்மி பண்றது, ஆரோக்கியத்தில் வர்ற வியாதியை கம்மி பண்றது, சர்க்கரை உப்பு நோய்களை கம்மி பண்றது, இருதய சம்பந்தமான குறைகளை நிவர்த்தி பண்றது. இந்த கொழுப்புன்னு ஒன்று இருக்கு, கொழுப்பு அடைப்பு இதயத்தில் அடைச்சிக்கும், கர்ப்ப குழாயில் அடைச்சிக்கும். அது எங்க அடைக்கும்னு தெரியாது. மண்டையில் இருக்கக்கூடிய மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள்ல அடைச்சிக்கும். இதனால்தான் இந்த கை கால் இழப்பு நோய்கள்லாம் வர்றது. அந்த மாதிரி நோய்கள்லாம் இது சரியாகும். மலட்டுத்தன்மை சரியாகும். மலவாயில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கும். முக்கியமா இறைவனோட அருள் கிடைக்கும். லவணம்னா குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறது, இறைவனையும் சேர்த்துக்கிறது. தராசுக்கு 2 தட்டு. இப்ப ஞானம் யார் யார் வேணும்னு கேட்பீங்க. இங்க வந்தவா எத்தனை பேர் ஞானம் கேட்டிருக்கிறாங்க பாருங்க. ஞானம் சொன்னதான் மேல இருந்து இது வரைக்கும் வா வரவே இல்லை. இந்த வா புட்டுண்டு வந்துடுத்து பார்த்தாடா புட்டு. ஞானம் யாரும் விரும்புறது இல்லை. இந்த ஞானத்தை கொடுத்துட்டா உலகத்துல ஒரு முதல் பிரதிநிதி ஆயிடலாம். என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசியில் தெய்வீகம் தான் காப்பாற்றும். இப்ப இயற்கை சீற்றங்கள் வருது, சுனாமி வந்ததுங்க. யாராவது நான் போய் தடுப்பேன் சொன்னாளா? நான் கடலை நிறுத்துவேன் என்கிட்ட சொன்னா போன்ல, சாமி உங்களுக்கு விஷயம் தெரியுமா, கடல் தெரு வரைக்கும் வந்து கொடுத்தோன்னா நான் வேலூர்ல இருந்து வந்து நின்னேன். அப்படியே காரத்திருப்பு அப்படியே ஓடிட்டேன். இந்த மாதிரி ஞானத்தை யாரும் வாண்டான்னு சொல்லுவா, அஞ்ஞானத்தை தான் வேணும்னு சொல்லுவா. இந்த மாதிரி இயற்கை சீற்றங்களை குறைக்கக்கூடிய தேவதை இது. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஓடி போய் கடலை பிடிக்க முடியுமா? கடல் பிடிச்சாதான் அடங்குமா? சொல்லுங்க. இந்த ஓடி போய் கடலை பிடிக்கிறேன்னு சொன்னா இவரும் என் பின்னால் இருப்பா. யாரு? இங்க உட்கார்ந்து இருக்காரு வலதுல அவர் இருக்கார், இடதுல உட்கார்ந்து இருக்கார். இந்த ஆளு ஆன்மீகத்தை சொல்லி ரொம்ப நாளா உபதிரம் பண்றான். அப்படியே கடல்ல அமுக்கும். சுனாமிக்கு என்ன விட்டுட்டோ இவா 2 பேரும் வெளியே வந்துருவா. இந்த சுனாமியை நம்ம தடுத்துக்கணும்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். ஆத்துல மாசத்துல ஒரு முறை வெள்ளிக்கிழமை வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு நைவேத்தியம் பண்ணா இயற்கை சீற்றம் ஆகும். அந்த இயற்கை சீற்றம் எல்லாம் ஓடிய போகும். என்ன பண்றோம்? தினம் தோசை விடுறோம், தினம் ஆம்லெட் விடுறோம். அதுக்கு பதிலாக மாசத்துல ஒரு நாள் ஏகாதசி அன்னைக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல். என்னங்க நீங்க இவ்வளவு நேரம் ஏதோ சொன்னீங்க, இப்பதான் ஒரு பெரிய ஒரு குண்டா போட்டீங்க, ஏகாதசி நூட்டோம், அது என்னைக்கு வருது எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னா பௌர்ணமி வச்சுக்கோங்க. அந்த பௌர்ணமிக்கு வெண்பொங்கல் சக்கரை பொங்கல் வீட்டுக்குள்ள நம்மளே நைவேத்தியம் பண்ணி நம்மளே சாப்பிட்டுக்கலாம். யாருக்கும் கொடுக்கப்படாது, கொடுத்தா பத்தாது. அதை நம்மளே நைவேத்தியம் பண்ணி அம்பாளை நினைச்சா இந்த லவணதுர்க்கை ஏற்றை சீற்றங்களை குறைக்கும். ஏற்றை சீர்க்கம் வரணும்னு யார் யார் வேண்டது சொல்லுங்க? யாராவது வேண்டுவாடா? அதை காப்பாற்றுறதுதான் இந்த லவணதுர்க்கை. ஆன்மீகத்தையும் கொடுக்கும், ஞானத்தையும் கொடுக்கக்கூடியது லவணதுர்க்கை. இப்ப நீங்க எல்லாம் என்ன துர்க்கை ஆயிட்டீங்க? லவணம்னா என்ன? உப்பு. லவணம்னா என்ன? சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள ஆன்மீக நேயம் வளரும். இப்ப நீங்க எல்லாம் பாருங்க, இந்த லவண துர்க்கையை கேட்ட உடனே அடுத்த துர்க்கை ஏதோ சொல்ல பாரு, நம்ம இருந்து கேட்போம் அப்படின்னு தெம்பு வந்துருச்சு. அப்படியே நவுந்துள்ளாமா என்னென்னமோ சொல்றாரு, நமக்கு ஒண்ணுமே வழங்கல. யாரோ ஒருத்தர் இந்த பள்ளிக்கூடத்து ஹெட்மாஸ்டர் இந்த மாதிரி இடத்த கொடுத்து இப்படி ஒரு சிரமத்தை கொடுக்கறாரு அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தவங்க கூட இந்த லவணதுர்க்கையை கேட்ட உடனே என்ன பண்ணுவாள்? ஓஹோ ஏதோ விஷயம் இருக்குது, நம்ம வீட்டுக்காரனுக்கு ஒன்னா உப்பு வியாதி வரட்டும், சக்கரை வியாதி என்னமோ சொல்றாளே அது அவனுக்கு வரட்டும், மாமியாருக்கு வரட்டும்ன்றாது நினைச்சு நீங்க லவணதுர்க்கையை வேண்டிட்டீங்கன்னா இயற்கை சீற்றம் வராது.
இயற்கை சீற்றம் தான் ஞானத்துக்கு குறை. ஞானம் வந்து விட்டோம்னா இயற்கை சீற்றம் வராது. எத்தனை பேர்கிட்ட ஞானம் இருக்குது? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேங்க. நான் நிறைய பகவத்கீதையை பத்தி ஆராய்ச்சி பண்ணி நிறைய சொல்லியிருக்கேன். எங்க ஆத்து மாமி கிட்ட போய் ஒரு நாள் பகவத்கீதையை கேளுடின்னு 2 வார்த்தை சொன்னேன். குரட்டை விட்டு தூங்கிட்டா. எழுந்துரடி அப்படின்னு. யாரை எழுப்புற? என்னத்துக்கு எழுப்புறேன்னா, நானே கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுன்னு எழுப்பினேன். ஏம்மா தூங்குனேன்? ஏண்டி தூங்குனேன்னு கேட்கப்படாது, ஆபத்து வந்துடும். ஏமா தூங்குனேன்னு கேட்ட உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நான் தூங்கலைங்க, நீங்க தான் தூங்கிட்டீங்க அப்படின்னு. அப்ப அது அஞ்ஞானம் தானே. அந்த அஞ்ஞானத்தை நிவர்த்தி பண்றக்கூடிய சக்தி இந்த லவண துர்க்கைக்கு இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் என்ன துர்கை ஆயிட்டீங்க பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம எல்லாம் நல்ல குழந்தையாயிட்டோம், யாருக்கும் உபதிரம் பண்ண மாட்டோம், நல்லவங்களா ஆயிட்டீங்க. இப்போ நீங்க எந்த துர்கையை உங்க வீட்டுக்கு அழிச்சுல போறேள்? லவண துர்கையோட இதுக்கு முன்ன இருக்கக்கூடிய துர்கைகள்லாம் ஆத்துக்கு அழிச்சுட்டு போறீங்க. அடுத்த துர்கை என்ன குழந்தை? தீபதுர்கை. இருக்கிற ஆராதனையிலேயே பெரிய ஆராதனை தீபாராதனை. சுக்லம் பரதரம் விஷ்ணும் சசிவன்னம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோபவயோ சாந்தயே. ஓம் மகாகணபதே பாதம் நமோ நமः. ஓம் மகாகணபதி பாதம் நமோ நமः. ஓம் அக்னிதீப துர்கா நமः. ஓம் அக்னிகாளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி பிம்ப காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி பிம்ப சக்தி காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி பாணி காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி சக்தி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி தர்ஷன தீப துர்கா நமः. ஓம் ஜோதி நிர்மல ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி நிர்மலானந்த ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி நித்ய ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி பிரகாச ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி மூல ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி ஸ்வரூப காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி சக்தி காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி நித்யானந்த காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி நித்யானந்த மகாகாளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதிஷலிங்க காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதிர் பிரதான ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதிர் பிரேம காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதிர் ஆகாஷ் காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதிஷ நவகாளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதிஷ நவசக்தி காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதிஷ நவராத்திரி காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதிஷ நவரசவாத காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதிஷ நவமாணிக்க காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி நவலோக தீப துர்கா நமः. ஓம் ஜோதிஷ மணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதிஷ முத்தாபரண தீப துர்கா நமः. ஓம் ஜோதிஷ யந்திர தீப துர்கா நமः. ஓம் ஜோதிஷ யந்திர சக்தி தீப துர்கா நமः. ஓம் ஜோதிஷ சிவமய தீப துர்கா நமः. ஓம் ஜோதிஷ சின்மய தீப துர்கா நமः. ஓம் ஜோதிஷ சிங்க தீப துர்கா நமः. ஓம் ஜோதி சூல தீப துர்கா நமः. ஓம் ஜோதி சிங்கார காளி ரூபிணி தீப துர்கா நமः. ஓம் ஜோதி மங்கள 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 காளி ரூபிணி தீப துர்கா